ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய சிஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கான சொல்யூஷன் தான் இது. சாய் மெடிக்கல்ஸ் மதுரை. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் மெடிசன்ஸ் வந்து ஹோல்சேல் அண்ட் ரீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன பிராண்ட் இன்ஜெக்ஷன்ஸ் வேணுமோ நீங்கள் இவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷனை 30 to 35% டிஸ்கவுண்ட்லேயே உங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. சேம் டைம் இவங்ககிட்ட கேஷ் ஆன் டெலிவரியுமே இருக்குது. உங்களுக்கு கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா மெடிசன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. இவங்களோட காண்டாக்ட் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி உங்களோட மெடிசன்ஸை வந்து 30 to 35% டிஸ்கவுண்ட்டில் வந்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் ஐவிஎஃப் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த வஜைனல் கேப்சியூல் வந்து எங்களால் சரியாக வைக்க முடியல, எப்படி தான் வைக்கணும், அது வச்சா வெளியில் வந்துடுது சிஸ்டர், அதனால் எதனா ப்ராப்ளமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அந்த வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப்க்கு என்ன மாதிரி டயட் எடுக்கணும், வெயிட் லாஸ் நாங்கள் வந்து பண்ணலான்னு இருக்கோம், அதுக்கு என்ன மாதிரி டயட் எடுக்கலாம், டயபெட்டிஸ் இருக்குது எனக்கு அதுக்கு டயட் சார்ட் வேணும், தைராய்டு இருக்குது அதுக்கு டயட் சார்ட் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செப்ரேட்டாக உங்களுக்கு யார் யாருக்கெல்லாம் வந்து என்ன மாதிரி டயட் வேணுமோ அந்த டயட் சார்ட்டை வந்து நான் ரெடி பண்ணி தரேன். ஜஸ்ட் 50 rupeesல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் டயட் சார்ட் வந்து ரெடி பண்ணி தரேன். எனக்கு நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணால் போதும், உங்களுக்கு நான் டயட்டை வந்து ரெடி பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயே வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன். இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து பார்த்திங்கன்னா ஆராதனா 47, அப்படி இல்லைனா பிரியா G350க்கு வந்து நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து டயட் சார்ட்லாம் வந்து ஷேர் பண்ணுவேன். இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஐவிஎஃப் போகிறவங்களா இருந்தாலும் சரி, நேச்சுரல் ப்ரெக்னன்சி ஆனவங்களாக இருந்தாலும் சரி, எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த வஜைனல் கேப்சூல் வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸ், ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு மெடிசன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஐவிஎஃப் போகிறவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வஜைனல் கேப்சூல்ஸ் வந்து தராங்க. இந்த கேப்சூலை வந்து வஜைனால வந்து வைக்க சொல்கிறாங்க அப்படின்னோடனே நிறைய பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயம் வந்துடுது. அதை எப்படி நாங்கள் உள்ளே வைக்க முடியும், அதை எப்படி நாங்களே வைக்க முடியும் அப்படின்ற பயம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய பேர் இதே கொஷினே நான் திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க. இந்த வீடியோவில் வந்து நான் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். உங்கள் டாக்டர் உங்களுக்கு அந்த வஜைனல் கேப்சூலை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு உங்கள் நர்சஸ் கிட்ட வந்து அந்த மெடிசனை எப்படி வந்து நாங்கள் வைக்கணும் அப்படின்ற டவுட்டை கேளுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இந்த டெக்னிக்கை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஐவிஎஃப்பில் தர எல்லா மெடிசனும் கரெக்ட் டைமுக்கு எடுத்துக்கோங்க. உங்கள் டாக்டர்ஸ் வந்து சில டைம் வந்து டைமிங் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க, இந்த டைமுக்கு இந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு டைம் மென்ஷன் பண்ணி தரலைன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டான டைமுக்கு எல்லா மெடிசனும் ஃபாலோ பண்ணுங்கள். காலையில் 8 o'clock ஒரு மெடிசன் இருக்குது அப்படின்னா ஷார்ப்பாக 8 o'clock அந்த மெடிசனை வந்து எடுக்கிறதுக்கு பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, லேட் பண்ணாதீங்க. 8 o'clock எடுக்க வேண்டிய மெடிசனை 8:30க்கு எடுக்கிறது, 9:30க்கு எடுக்கிறது அப்படின்றது மாதிரி பண்ணாமல் கரெக்டான டைமுக்கு கரெக்டாக எல்லா மெடிசன்ஸும் எடுத்துக்க பாருங்கள். இப்போ அந்த வஜைனல் கேப்சூலை வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு அந்த வஜைனல் கேப்சூல் வந்து கண்டிப்பாக 3 times a day இல்லை 2 times a day இந்த மாதிரி இருக்கும். காலையில், மத்தியானம், நைட்டு, இல்லைனா வந்து காலையில் நைட்டு இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இப்போ காலையில் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுக்கிற டைம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் இந்த டைமுக்கு சாப்பிட்ணும், ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துடணும், இந்த மெடிசனை நான் இந்த டைமுக்கு தான் வைக்க போகிறேன், அந்த டைமுக்குள்ளே நான் வந்து ஃப்ரீ ஆகிடணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க, இதுக்கு இந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இந்த வஜைனல் கேப்சூல் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதுக்கு ஒரு டைம் உங்கள் டாக்டரே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து படுத்துக்கோங்க. பெட்டில் ஸ்ட்ரெயிட்டாக படுத்துட்டு இந்த 2 காலையுமே வந்து பார்த்திங்கன்னா மடிச்சுக்கோங்க. 2 காலையுமே மடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஹேண்ட் வாஷ். கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும், அதுவும் க்ளீனாக பண்ணியிருக்கணும். கையில் வந்து கண்டிப்பாக நெயில்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இந்த மெடிசன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் முன்னாடியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறமும் நீங்கள் வந்து 3 month கிட்ட இந்த மெடிசன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து 5th month வரைக்கும் கொடுப்பாங்க, இன்னும் சில பேருக்கு 7th month வரைக்குமே இந்த கேப்சூல் வந்து இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து நெயில் கட்லாம் பண்ணணும், ஹேண்ட் வாஷ் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கணும். இந்த மெடிசனை எப்போல்லாம் நீங்கள் கையில் தொடுறீங்களோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணியிருக்கணும். ஹேண்ட் வாஷ் வந்து பண்ணிவிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் வந்து அந்த மெடிசனை வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்டு கம்ஃபர்டபுளாக இல்லை
அப்படின்னா நீங்கள் ரைட் ஹேண்டில் கூட எடுக்கலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ரைட் ஹேண்ட்லேயும் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து அதை வச்சுட்டு ஆஃப்டர் தட் நீங்கள் வந்து மறுபடியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் வாஷ் நல்லா வந்து பண்ணணும். இப்போது லெஃப்ட் ஹேண்டில் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. மெடிசன் வந்து எடுத்துகிட்டு அது உங்களோட கட்டை விரலாலையும் சென்டர் ஃபிங்கர்லேயும் வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்போது வந்து அந்த சென்டர் ஃபிங்கரை மட்டும் வச்சு அந்த மெடிசனை எடுத்து உள்ளே வந்து நல்லா இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் வந்து பண்ணணும். நல்லா மூச்சை விட்டுட்டு மூச்சை இறக்கணும். அடிப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டைட் பண்ணக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெடிசன் வைக்கும் போதே மூச்சை வந்து இழுத்து பிடிச்சிப்பாங்க, வயிறையும் இழுத்து பிடிச்சிப்பாங்க. அப்படி வைக்கும் போது உங்களோட வஜைனால வந்து வைக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் வயிறை வந்து ஃப்ரீயாக விடுங்க, மூச்சையும் ஃப்ரீயாக விட்டுட்டு சாதாரணமாக வைங்க. சாதாரணமாக வந்து ஒரு மெடிசனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி உங்களால் எவ்வளோ தூரம் வைக்க முடியுமோ அவ்வளோ தூரம் மட்டும் வச்சா போதும். ரொம்ப உள்ள தள்ளியெல்லாம் வந்து யாராலையுமே வைக்க முடியாது. சில ஹாஸ்பிட்டல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பென் டைப்பில் வந்து கொடுக்குறாங்க. அதில் நீங்கள் மெடிசன் வச்சுட்டு அந்த பென்னை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மெடிசன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய்டும். அதுக்கப்புறம் அந்த பென்னை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த மாதிரி சில டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஆனால் ஒரு சில ஹாஸ்பிட்டலில் தான் அது இருக்குது. சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸில் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வந்து நீங்களே வந்து வஜைனால வந்து உங்களோட ஃபிங்கர் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்கன்னு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வச்சா போதும். நீங்கள் ரொம்ப உள்ள தள்ளி வைக்கணும் அப்படின்ற வந்து அவசியம் வந்து கிடையாது. இப்போ நெக்ஸ்ட்டு விஷயம், சில பேருக்கு வைக்கும் போது பெயின் இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் பாருங்கள், உங்கள் அடி வயிற்று நல்லா டைட்டாக பிடிச்சிருக்கீங்களா, மூச்சு ரொம்ப இழுத்து பிடிச்சிருக்கீங்களான்னு பாருங்கள். பார்த்துட்டு அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்கள், நார்மலாக இருங்க. நீங்கள் தான் வந்து உங்களுக்கு மெடிசன் வந்து வச்சுக்க போகிறீங்க, வேறு யாரும் வந்து வைக்க போகிறதில்ல. அதனால் நல்லா ஃப்ரீயாக விட்டுட்டு நீங்கள் வந்து மெடிசன் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். தாராளமாக அது வந்து போகும். ஒரு வேளை ஒரு சிலருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகவே ரொம்ப பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே எப்போல்லாம் வைக்கிறோமோ அப்போ எல்லாமே பெயின் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா சில பேருக்கு பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபரே இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை நீங்கள் உங்கள் டாக்டருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் டாக்டர் வந்து ஒன்ஸ் உங்களுக்கு வந்து செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ட்ரையல் மாக் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லுவாங்க. அதை பண்ணிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிஜமான எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுவாங்க. ஏன்னா டைரெக்டாக எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் உங்களுக்கு வந்து சில டைமில் நீடல் வந்து உள்ளே போகுமா போகாதான்றதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் மாக் ட்ரையல் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு நார்மலான அந்த ஐவிஎஃப் ப்ரோசஸ் எப்படி இருக்குமோ அதை பண்ணுவாங்க. அதனால் இந்த மெடிசன் வைக்கும் போது உங்களுக்கு பெயின் இருக்கா, ரொம்ப கஷ்டமாக இருக்கா, ஏதாவது ப்ளீடிங் ஆகுதா, எரிச்சல் இருக்கா அப்படின்றத தயவு செஞ்சு உங்கள் டாக்டர்கிட்ட இதை பற்றி பேசுங்க. இதை பற்றி பேசுகிறதுக்கு வந்து தயவு செஞ்சு தயங்காதீங்க. ஏன்னா நம்மளுக்கு பிஃபோர் ட்ரான்ஸ்ஃபர் எந்த ஒரு இன்ஃபெக்ஷனுமே இருக்கக்கூடாது வஜைனால. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறதுல வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாகும். நெக்ஸ்ட்டு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மெடிசன் வந்து நான் வச்சுட்டேன் சிஸ்டர், இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக படுக்கணுமா இல்லை திரும்பி படுக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி தான். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே படுங்க. நீங்கள் 3 மந்த் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாகவும் படுக்கலாம், திரும்பியும் படுக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அந்த மாதிரியே படுங்க. ஸ்ட்ரெயிட்டாக படுங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக படுத்தா ரொம்ப பேக் பெயின் இருக்குது, நெக் பெயின் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஒன்று ரைட் சைட் திரும்பி படுங்க, இல்லைனா லெஃப்ட் சைட் திரும்பி படுங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிசன் வச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த மெடிசன் வந்து பார்த்தீங்கன்னா தானாகவே வெளியில் வர்றதை நான் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு கொஷின் தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கொஷினை வந்து டாக்டர்கிட்ட கேட்டப்போ வந்து டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, மெடிசன் வந்து உள்ளே தான் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல எக்கு மாதிரி இருக்கும். அது மேலே இருக்கிற அந்த ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும். நீங்கள் வந்து அந்த மெடிசனை எடுக்கும் போதே ஃபீல் பண்ணுவீங்க. மெடிசன் வந்து உள்ளே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மில்கி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். அதுதான் வந்து வெளியில் வரும். அதுலேருந்து வெளியில் வந்துட்டு உள்ளே இருக்கிற மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக அது வந்து வஜைனால தான் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் அப்படி வராது. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாட்ரி மாதிரி வருது அப்படின்லாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எனக்குமே அந்த மாதிரிலாம் வந்துச்சு. அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் வந்து டாக்டர் சொன்னாங்க. அதுக்காக நீங்கள் வந்து பயப்படாதீங்க. மெடிசன் வச்சு ஒரு 1/2 அன் ஹவரில் இல்லை 1 ஹவரில் இல்லை 2 ஹவர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து அந்த மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து விழுந்துடும். மெடிசன் வந்து உள்ளே தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வரலாம். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது.
எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஐவிஎஃப் டைம்லேயும் நான் அந்த வஜினல் கேப்சூல் வந்து யூஸ் பண்ணேன். நேச்சுரல் ப்ரெக்னன்சிலுமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் போய் டாக்டரை மீட் பண்ணப்போ எனக்குமே வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கேப்சூல் வந்து குடுத்துருந்தாங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 மந்த் வரைக்குமே அந்த கேப்சூல் வந்து குடுத்துருந்தாங்க. எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளுமே வந்து அந்த மெடிசன் மேலே இருக்கிற அந்த ஸ்கின்னு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து வந்துடும். மெடிசன் வந்து உள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்குலாம் வந்து வெளியில் லீக் ஆகாது. ஒரு சில டைமில் வந்து வாட்ரியாக வரத்துக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. அதுக்கு வந்து நம்ம பயப்படணுன்னு அவசியமே கிடையாது. நெக்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நிறைய பேர் இதை நினச்சி பயப்படுறாங்க. எனக்கு வந்து வாட்ரியாக வெளியில் வந்தது, மெடிசன் வெளியில் வந்தது, எனக்கு இது வரதை பார்த்தாலே ஒரு மாதிரி பயமாக இருக்குது, படபடப்பாக இருக்குது, இதனால் வந்து எனக்கு சரியாக வந்து பேபி வந்து ஃபார்ம் ஆகுதோன்னு பயமாக இருக்குது, இப்படிலாம் வந்து யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி யோசிக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இதை பற்றி உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள். இந்த டேப்லெட்டை வஜைனலாக மட்டும் தான் வைக்கணுமா, இல்லை ஓரலாகவும் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேளுங்க. ஒரு சில டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரலாகவும் சஜஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஓரலாகவும் எடுத்துக்கலாம், வாய் வழியாகவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் டாக்டர் வந்து இல்லை நீங்கள் வஜைனால தான் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து அப்படி தான் வச்சாகணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டும் கூட. உங்கள் டாக்டர் வந்து நீங்கள் வந்து இதை ஓரலாகவும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து ஓரலாகவும் எடுத்துக்கங்க. நிறைய ஹாஸ்பிட்டலில் வந்து வஜைனால தான் வந்து சொல்கிறாங்க. சில ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரலாகவும் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் மறக்காமல் வந்து இந்த டேப்லெட் யூஸ் பண்ணும்போது வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது, ப்ளட்டு வருது, ரொம்ப வந்து இச்சிங் அரிப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இமிடியேட்டாக வந்து உங்கள் டாக்டருக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து சொல்லிவிடுங்க. ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.